காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின்றன. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின் அங்கு நடந்த முதல் சட்டசபை தேர்தல் என்பதால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஹரியானாவில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி செய்யும் நிலையில் அங்கு இம்முறை ஆட்சியை பிடிப்பதில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இஸ்ரேல் நாட்டின் மீது லெபனான் மற்றும் ஈரான் நாடுகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது ஏமன் நாடும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. திங்கட்கிழமை இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதலை தங்கள் ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சென்னை திருவெற்றியூரில் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக போலீஸ் உதவி கமிஷனர் இளங்கோவன் மீது புகார் எழுந்தது. இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமைகள் ஆணையம் வரும் 14ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளது. அரபிக்கடலில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. கிழக்கு திசை காற்று தமிழகத்தின் வழியாக செல்வதால் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகையில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுத்துள்ளது. இந்தியா மாலத்தீவின் நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நெருங்கிய நட்பு நாடு என பிரதமர் மோடி தெரிவித்தார். நமது அண்டை நாட்டு கொள்கையில் மாலத்தீவு முக்கிய இடம் வகிக்கிறது. மாலத்தீவுக்கு பிரச்சினை என்றால் முதலில் உதவி செய்வது இந்தியாதான் என மோடி கூறினார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மைசு இந்தியாவுடனான உறவுக்கு மாலத்தீவு முன்னுரிமை அளிக்கும் என கூறியுள்ளார். இந்தியா எங்களின் மதிப்புமிக்க பங்குதாரர் மற்றும் நண்பர். பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த கூட்டாக செயல்படுவோம். மற்ற நாடுகளுடன் நாங்கள் வைத்துள்ள உறவு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பதி பிரம்மோற்சவ விழாவுக்காக சென்னையிலிருந்து இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் பாத யாத்திரையாக கொண்டு செல்லப்பட்டன. வழிநெடுக லட்சக்கணக்கான மக்கள் திருக்குடைகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர். இன்று 9 வெண்பட்டு குடைகள் மலையப்ப சுவாமி முன்னிலையில் திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவிடம் இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆர் கோபால்ஜி வழங்கினார். இந்த குடைகள் நாளை இரவு நடக்கும் கருட சேவையில் பயன்படுத்தப்பட உள்ளது. தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மும்பை பிரைட் கேண்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். ரத்த அழுத்தம் குறைந்ததால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என செய்திகள் பரவி வருகிறது. இந்நிலையில் வயது மூப்பு காரணமாக வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறேன். நான் நலமுடன் இருக்கிறேன். என் உடல்நிலை குறித்த தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என ரத்தன் டாடா தெரிவித்துள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு பிரதமர் மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சக்தி வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இப்புனிதமான திருவிழா அனைவருக்கும் மங்களகரமானதாக இருக்க வேண்டும். அன்னை துர்காவின் கருணை நம் மீது எப்போதும் இருக்கட்டும் என தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் நவராத்திரி விழாவில் குஜராத்தி மக்கள் பாடும் ஆவடிக்கலை என்ற கர்பா ஒன்றையும் எழுதி வெளியிட்டுள்ளார். நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநில முதல்வர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் மத்திய மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆயுத போலீஸ் படைகளின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. நக்சல் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் மத்திய, மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன. நக்சலைட் ஊடுருவாமல் தடுக்க போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில முதல்வர் மோகன் யாதவ் கூறினார். சென்னை மெரினா பீச்சில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டனர். வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசலால் 240க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். 140 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதில் ஜான், கார்த்திகேயன், தினேஷ்குமார், சீனிவாசன், மணி ஆகிய 5 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். சென்னை மெரினாவில் நடந்த விமான வான்சாக நிகழ்ச்சியில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் விலை மதிப்பற்ற உயிர்பலி ஏற்பட்டுள்ளது என ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார். சென்னையில் 15 ஆண்டுகளுக்கு பின் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்தது. கடந்த 1.5 மாதங்களாக இந்த நிகழ்ச்சி குறித்து மக்களிடம் விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் மக்களுக்கான பாதுகாப்பில் மாநில அரசு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. 5 பேர் உயிரிழப்பிற்கு மாநில அரசின் அலட்சியமே காரணம் என திண்டுக்கல்லில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். மெரினாவில் பலியான 5 பேர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். இறந்த நபர்கள் குழந்தைகளின் கல்வி செலவை தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஏற்கும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார்.
சென்னையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் இறந்ததற்கு திமுக அரசு அடிப்படை வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யாமல் எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்ததே ஒரே காரணம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி நடத்தி மக்கள் உயிர் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியில் தமிழக அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே 5 உயிர்கள் பறிபோனதுக்கு காரணம். விமான சாகச நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள் மரணமடைந்தது வருத்தமளிக்கிறது. போதிய நடவடிக்கை எடுக்க தவறியதால் 5 பேர் இறந்துள்ளனர். முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகசத்தை காண வந்த 5 பேர் பலியான சம்பவத்துக்கு போதிய வசதிகளை செய்யாத தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வெற்று சவடால்களை விடுக்காமல் இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய சூழல்களை எவ்வாறு கையாள்வது என்பதை திராவிட மாடல் அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உலக சாதனை படைப்பதற்காக நிகழ்த்தப்பட்ட வான் சாகச நிகழ்ச்சியில் உயிரிழப்பு ஏற்பட்டது வேதனை அளிக்கிறது. இதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என சௌமியா அன்புமணி கூறினார். ஏற்கனவே 32 டிகிரி வெப்பம் இருந்த நிலையில் மக்கள் அதிகமாக கூடியதால் வெப்பம் மேலும் அதிகரித்திருக்கும். குடிநீர், பாதுகாப்பு போன்றவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் இறந்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் லட்சக்கணக்கான பொதுமக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கிய தமிழக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது என்றார். சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கு வந்த 5 பேர் நெரிசலில் சிக்கி பலியானார்கள். இதற்கு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது. அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சென்னை மெரினா விமானப்படை சாகசத்தின் போது உயிரிழப்பு ஏற்பட்டது வருத்தத்துக்கு உரியது. இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் தோற்றுப்போய் விடுவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். பலியான 5 பேரும் வெயிலின் தாக்கத்தால் தான் இறந்துள்ளனர். 15 லட்சம் பேருக்கும் 15 லட்சம் போலீசையா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். மெரினாவில் நடந்த சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் மற்றும் வெப்பநிலை காரணமாக 5 பேர் இறந்துள்ளனர். இந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் சாகச நிகழ்ச்சி நடந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் பலியானார். அவர் மயங்கி விழுந்து 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்தது. சீக்கிரமே ஆம்புலன்ஸ் வந்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என ஜானின் மருமகள் கூறினார். சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை காணச் சென்ற 5 பேர் பலியான சம்பவத்தில் உரிய விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலர் தீரஜ்குமார் IAS உத்தரவிட்டுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகிற 27ஆம் தேதி நடக்கிறது. மாநாட்டுக்கான அழைப்பிதழை மதுரையில் கட்சி நிர்வாகிகள் மக்களுக்கு வழங்கினர். அதில் நம்பி வாங்க, நல்லாட்சி தரப்போகிறோம் நாங்க, வாரிசு அரசியல் செய்ய மாட்டோம் நாங்க, விடியல் நாடகம் போதுங்க, விற்ற மாட்டோம் நாங்க, 50 ஆண்டு திராவிட அரசியல் போதும், திராணியுள்ள தமிழகம் அமைய தயங்காமல் ஆதரவு தாங்க என்ற வரிகள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. உலகிலேயே அரசு நிகழ்ச்சியில் கட்சி சின்னத்துடன் டி-ஷர்ட் அணிந்து செல்லும் நபர் துணை முதல்வர் உதயநிதிதான் என அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். அரசு பதவியில் இருப்போர் பின்பற்ற வேண்டிய மரபுகளை உதயநிதி மீறுகிறார். அவரிடம் சட்டை இல்லை என்றால் நாங்கள் வாங்கி தருகிறோம். இனியும் அரசு நிகழ்ச்சிகளில் அவர் டி-ஷர்ட் அணிந்தால் நாங்கள் கோர்ட்டுக்கு செல்வோம் என எச்சரிக்கை விடுத்தார். கஞ்சா அல்லாத போதைப் பொருட்களை மத்திய அரசின் அமைப்புகளை கைப்பற்றுகிறது என தமிழக கவர்னர் ரவி கூறியிருந்தார். கவர்னர் மாளிகையை கமலாலயமாக மாற்றி கவர்னர் பதவியை மறந்து அந்த பதவிக்கு இழுக்கு தேடுவது கவலை அளிக்கிறது. பாஜ மேடையில் நிற்கும் முழு நேர அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கொண்டு கவர்னர் பொய் பேசுவது வெட்கக்கேடானது. அவர் கூறுவது அனைத்தும் பொய் என சட்ட அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்தார். இறுதியில் காங்கிரஸ் கட்சியின் லட்சியங்கள்தான் வெல்லும் என்ற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். இடையில் அந்த லட்சியங்களை மாற்று லட்சியங்கள் வெல்வது மாதிரி தெரிந்தாலும் இறுதியில் காங்கிரசுடைய லட்சியங்கள், கொள்கைகள்தான் வெல்லும். அது நாளை ஜம்மு காஷ்மீர், ஹரியானா தேர்தல் முடிவு மூலம் நிரூபணமாகும் என நம்புகிறேன் என ப. சிதம்பரம் கூறினார். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது.
திருடர்களை பார்த்து போலீஸ் பயப்படும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். நான் பேசும்போது ஆட்டுக்குட்டி தலையை ஆட்டியது போல் யாரும் ஆட்ட வேண்டாம், ஆட்டுக்குட்டி லண்டன் போய்விட்டது என அண்ணாமலையை கிண்டல் செய்தார். மதுரையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, சீனிவாசன், வளர்மதி பங்கேற்றனர். அதிமுக ஆட்சியில் அதிமுகவிற்கு பணம் கட்டினால்தான் தனியார் பார் நடத்த முடியும் என திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு யார் யாரோ வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் என திமுகவில் இருந்தாலே பார் நடத்த அனுமதி கிடைக்கிறது என கூறினார். அதிமுகவிலிருந்து OPS உள்ளிட்டோரை நீக்கியதுதான், மீண்டும் சேர்க்க முடியாது என பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து தொடர்ந்து பேசி வந்த பன்னீர்செல்வம் திடீரென டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இதனால் அவர் விரைவில் பாரதிய ஜனதாவில் இணைவார் என தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் திங்கட்கிழமை கனமழை கொட்டி தீர்த்தது. தேவேந்திரபுரம், பெருமாள்புரம், அழகர்சாமிபுரம், வடுகப்பட்டி, தேக்கல்லுப்பட்டி, கைலாசப்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திடீர் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மெரினாவில் வான் சாகசத்தை பார்க்க வந்த மக்கள் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கினர். குடிநீர் கூட கிடைக்கவில்லை. 5 பேர் பலியாகியுள்ளனர். இந்த செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக ஒருங்கிணைக்க தவறிய நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனங்கள் என பழனிசாமி கூறியுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. இந்துக்கள் அனைவரையும் தங்கள் சொந்தங்களாக கருதுகின்றனர், அரவணைத்து செல்கின்றனர். மொழி, ஜாதி, பிராந்திய வேறுபாடுகள் மற்றும் சண்டைகளை களைந்து இந்து சமுதாயம் தன் பாதுகாப்பிற்காக ஒன்றுபட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பாகவத் கூறினார். RSS அமைப்பின் செயல்பாடு இயந்திரத்தனமானது அல்ல, அது சிந்தனை அடிப்படையிலானது. இது ஒரு இணையற்ற அமைப்பு என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே நடந்த குண்டுவெடிப்பில் சீனர்கள் 2 பேர் பலியானார்கள். சீனர்கள் உட்பட மேலும் 10 பேர் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். விமான நிலையத்தில் VIPகள் வந்து செல்லும் பகுதியில் உள்ள வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. தாக்குதலுக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதால் அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் ரத்து செய்துள்ளது. ஈரானை தொடர்ந்து லெபனானும் பெய்ரூட்டில் இருந்து செல்லும் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது. பழனி முருகன் கோயிலில் ரோப் காரில் வருடாந்திர பராமரிப்பு பணி இன்று துவங்குகிறது. இதனால் ரோப் கார் சேவை இன்று முதல் 40 நாட்கள் நிறுத்தப்படுகிறது. பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில் மூலம் கோயிலுக்கு சென்று வரலாம் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, சிப்காட், வாலாஜா பகுதிகளில் பைக் திருட்டில் ஈடுபட்ட VC மோட்டூரை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 8 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சை பெரிய கோயிலில் நவராத்திரியை முன்னிட்டு பெரியநாயகி அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்தன. கொங்கணேஸ்வரர் கோயில் துர்காம்பிகை, காளிகா பரமேஸ்வரிக்கு சிவபூஜை அலங்காரமும், எல்லை அம்மனுக்கு புஷ்ப அலங்காரமும் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இப்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள கடைகளில் பெண்களுக்கு தனி கழிவறை உள்ளது. அந்த கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததைக் கண்டு பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். கேமரா பொருத்திய சலூன் கடைக்காரர் மிதுன் என்பவரை பெண்களின் பெற்றோர் சரமாரியாக தாக்கினர். போலீசார் மிதுனை கைது செய்து விசாரிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்கோட்டையூரைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது 7 வயது மகன் துரைராஜ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் புதிய வீடுகள் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அதில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி துரைராஜ் பலியானான். தாழம்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக நண்பனை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த விஜய் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கன அடியாக குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை நீக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். ரஜினி குதிரை மாதிரி, விழுந்தாலும் உடனே எழுந்து ஜெயித்து விடுவார் என முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பல்லடத்தில் பேசினார். யாரோ ஒருத்தரை நம்பி சினிமா துறை இல்லை,
யார் வந்தாலும் போனாலும் சினிமாவுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிசித்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் உள்ளது. இங்குள்ள 18 கை துர்க்கையம்மன் சிலை மற்றும் 8 கை துர்க்கையம்மன் சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்தனர். சிலைகளில் இருந்த கைகளையும் அடித்து நொறுக்கினர். சிலையின் மேல் வேற்று மத வாசகங்களை எழுதி வைத்துவிட்டு சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 6 வரை 8 நாட்கள் காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருந்தது. விடுமுறை முடிந்த நிலையில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 21ஆம் தேதி அரசு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு நடக்க உள்ளது. 2 தேர்வுகளும் பொறியியல் கல்வி தொகுதியை கொண்டிருப்பதால் தேர்வர்களால் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கான நேர்முகத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். வரும் காலங்களில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆள்தேர்வு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகின் மிகச்சிறிய ரூபிக்ஸ் கியூப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வெறும் 0.33 கிராம் எடை கொண்ட மினியேச்சர் ரூபிக்ஸ் கியூப் ஏற்கனவே கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. தற்போது மெகா ஹவுஸ் என்ற வெப்சைட்டில் விற்பனைக்காக அறிமுகம் செய்யப்பட்டு ரூபாய் 4.39 லட்சம் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒவ்வொரு பக்கமும் 1.19 இன்ச் நீளம் கொண்டது. இப்போது ஆர்டர் செய்தால் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் டெலிவரி செய்யப்படும். 2024 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோ RNA கண்டுபிடிப்புக்காக விஞ்ஞானிகள் விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருக்வின் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 10 நோபல் தினத்தன்று விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில் காளி ஊர்வலம் விமரிசையாக நடந்தது. விரதமிருந்த பக்தர்கள் காளி, பத்திரகாளி, அம்மன், மாடன், கருப்பசாமி என பல்வேறு வேடங்கள் அணிந்தும் அக்னி சட்டி ஏந்தியும் வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கேளிக்கை விடுதியில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து இளைஞரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மோப்பனாய் மற்றும் தடவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாளில் பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளினார். கும்ப தீபாராதனைக்கு பிறகு வெளிப்பிரகாரங்களில் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நவராத்திரி உற்சவ விழா 4ஆம் நாளில் விறகு விற்றலீலை அலங்காரத்தில் மீனாட்சியம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். மேற்கு வங்கத்தில் 24 பர்கானாஸ் பகுதியில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி 9 வயது மைனர் சிறுமி மர்ம நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து சிறுமியின் உறவினர் கூறுகையில், அவள் உடல் முழுவதும் ரத்தமாக இருந்தது. உடலில் பல காயங்களும் கை கால்கள் உடைக்கப்பட்டும் இருந்தன. டியூஷன் முடிந்து அவள் வீடு திரும்பாததால் அவரது தந்தை பல இடங்களில் தேடினார். காவல் நிலையத்திலும் போலீசார் அவரது தந்தை சொல்வதை கூட கேட்காமல் அலட்சியப்படுத்தினர் என வேதனையுடன் தெரிவித்தார். கோவை அவினாசி சாலையில் செயல்படும் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகம் போலீசுக்கு தகவல் அளித்தனர். பள்ளி வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பின் புரளி என தெரிய வந்தது. வெடிகுண்டு மிரட்டல் குறித்து தகவல் பரவியதால் பள்ளி முன் பெற்றோர்கள் குவிந்தனர். சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே சாலைகளில் பூசணிக்காய், தேங்காய் உடைப்பதால் விபத்து ஏற்படுவதாக கூறப்படுகிறது. வலைச்சேரிப்பட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் என்பவர் பூசணிக்காயை கையில் ஏந்தி கழுத்தில் தேங்காய் மாலையை அணிந்தும் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பஸ் ஸ்டாண்டில் பூசணிக்காய் உடைக்காதீர் என விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். கோவை கேட்டைமேடு வின்சென்ட் ரோடு அருகே வாலாங்குளத்தில் ஆண் சடலம் மிதப்பதாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆண் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 45 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் அப்பகுதியில் விசாரித்தபோது தெரியவந்தது. மேலும் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டையில் வீரசேகர உமையாம்பிகை கோவில் திடலில் மஞ்சுவிரட்டு போட்டி நடப்பது வழக்கம். திடலில் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் தீயணைப்பு நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடக்கிறது. இதற்கு சாக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மஞ்சுவிரட்டு காளைகளுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடந்த 6ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது.
ஈரோடு மாவட்டம் கொமராபாளையம் ஊராட்சியை சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கருப்பு பட்டை அணிந்து சத்தியமங்கலம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசின் முடிவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் சத்தியமங்கலம் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேயோடுவை சேர்ந்த ஹரிஷ் என்பவர் ஷர்மி என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாமன் மகளுடன் இரண்டாவது திருமணம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த ஷர்மி 3 மாத கைக்குழந்தையுடன் கணவன் வீட்டு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வடசேரி போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் அக்காமலை, கருமலை, ஊசிமலை, வெள்ளமலை, பச்சமலை, சிறுகுன்றா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூரை சேர்ந்தவர் அஸ்வந்த், வயது 17, வேலூர் மாவட்டம் வடுகன்தாங்கலில் உள்ள கல்லூரியில் தங்கி படித்து வந்தார். விடுமுறை முடிந்து காட்பாடி செல்வதற்காக மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றார். படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தபோது ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஸ்பாட்டிலேயே பலியானார். காட்பாடி ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் விலைவாசி உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருவாரூர் வந்தார். பின்னர் தியாகராஜர் சுவாமி கோவிலுக்கு சென்றார். அவரை மாவட்ட கலெக்டர் சாருஸ்ரீ, SP ஜெயக்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து தியாகராஜர், கமலாம்பாள் சன்னதிகளில் நிர்மலா சாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு கட்டி முடிக்கப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட கட்டடத்தில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. அங்கிருந்த நோயாளிகளும் நர்சுகளும் அலறி அடித்துக்கொண்டு ஓடி மயிரிழையில் உயிர் தப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் மேல்மாமுடி மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவர் வளர்த்து வந்த மாடு ஒன்று அருகில் உள்ள 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. நாற்றம்பள்ளி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று 1 மணி நேரம் போராடி மாட்டை பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக MLAக்கள் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் குரூப் B பணியிடத்துக்கான உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் பட்டதாரிகளுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை நகராட்சியுடன் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சி மற்றும் மன்னம்பந்தல் ஊராட்சியை இணைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக சார்பில் கலெக்டர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கலெக்டரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் செஞ்சி சாலை சந்திப்பில் உள்ள பெரிய கழிவுநீர் வாய்க்காலை தூர்வாரும் பணி நடந்து வருகிறது. பொக்லைன் இயந்திரத்தை வாய்க்காலில் இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ராட்சத கிரேன் திடீரென சாய்ந்து விழுந்தது. வாய்க்காலில் விழுந்த கிரேன் பொக்லைன் இயந்திரத்தை மீட்கும் பணி நடந்தது. தஞ்சாவூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் அமமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும், வரிகளால் மக்கள் மீது சுமையை ஏற்றும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது உட்பட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தஞ்சாவூரில் டெல்டா வேளாண் கண்காட்சி 3 நாட்கள் நடந்தது. 105 அரங்குகளில் நாம் அறியாத 50 வகையான நாட்டு இன வாழைப்பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அவற்றின் பயன்கள், மருத்துவ குணங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டன. இந்த கண்காட்சியை MP MLAக்கள் பார்வையிட்டனர். தமிழக நீர்ப்பாசன திட்டத்திற்கு 1 ரூபாய் கூட திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என தலைவாசலில் நடந்த விவசாயிகள் சங்க ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் PR பாண்டியன் கூறினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 4 கதவணை திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் திமுக அரசு முடக்கியது. விவசாய விளைநிலங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கிறது என்றார். மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டம் லோக்பூர் பகுதியில் தனியார் நிலக்கரி சுரங்கம் செயல்பட்டு வருகிறது. அங்கு நிலக்கரி எடுப்பதற்காக வைக்கப்பட்ட வெடியில் சிக்கி 7 தொழிலாளர்கள் பலியாகினர். விபத்தில் காயமடைந்த பலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. விபத்து குறித்து போலீஸ் விசாரணை நடக்கிறது. இ-பாஸ் நடைமுறையால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ளது. இதனால் விடுதி உரிமையாளர்கள், சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொழிலை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது. இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி 49 வியாபாரிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து நீலகிரி MP R ராசாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே முல்லை பெரியாறிலிருந்து PTR கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்களான 5146 ஏக்கர் நிலங்களுக்கு தேனி கலெக்டர் ஷஜீவனா, MP தங்க தமிழ்ச்செல்வன் மலர் தூவி நீரினை திறந்து வைத்தார்கள். ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 18.5 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக் பாட்டில்கள் மட்டுமே 4 டன் இருந்ததாகவும் 30க்கும் மேற்பட்ட குப்பைகளும் வாகனங்களும் 128 துப்புரவு பணியாளர்களும் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளான இன்று கற்பக விருட்சக வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார். 4 மாட வீதியிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒட்டந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். கடந்த மாதம் 27ஆம் தேதி இவரை மர்ம நபர்கள் கொலை செய்து காட்டுப்பாக்கம் சாலையோரம் சடலத்தை வீசிச் சென்றனர். முன்விரோதம் காரணமாக முருகனை கொலை செய்த விஜயன் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். விஜயன் மகன் இறந்ததற்கு முருகன் தான் சூனியம் வைத்ததாக கருதி இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புங்கனூரைச் சேர்ந்தவர் அசன்துல்லா. இவரது 6 வயது மகள் அஸ்வியா. அசன்துல்லாவிடம் கடன் வாங்கிய பெண் ஒருவர் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. பணத்தை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த பெண் உறவினர்கள் உதவியுடன் அஸ்வியாவை கடத்தி கொலை செய்தார். 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பிராமணர்களை கேலி செய்வோர் மீது PCR சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை செஞ்சிலுவை சங்கம் முன் கோவை மாவட்ட அனைத்து பிராமண சங்கம் மற்றும் இந்து அமைப்பினரும் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். பிராமண துவேஷத்தை ஒழிப்போம் போன்ற முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் வாழும் மலையாள மக்களுக்கு ST சாதி சான்றிதழ் வழங்க கோரி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மலையாள மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கர்நாடக பதிவெண் கொண்ட லாரியில் 15 டன் ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்பட்டது. குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் லாரியை மடக்கி பிடித்தனர். லாரி டிரைவர் சங்கர், உதவியாளர் ஷரத் ஆகியோரை கைது செய்து 15 டன் அரிசியை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த லாரியை கொண்டு சென்றபோது நடுவழியில் பழுதானது. பொக்லைன் இயந்திரம் மூலம் கயிறு கட்டி இழுத்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கலெக்டர் தர்பகராஜ் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். இதில் பங்கேற்ற சில அதிகாரிகள் தூங்கி வழிந்தனர். மேலும் சிலர் செல்போனை பார்த்துக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தனர். கலெக்டர் இருந்தும் அதிகாரிகள் தூங்கி வழிந்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள சிறைத்துறை சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் சிறைத்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி 9 மாதங்கள் அளிக்கப்பட்டது. பயிற்சி நிறைவு பட்டமளிப்பு விழாவானது சிறைத்துறை சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் உள்ள KLN ரெட்டி அரங்கில் சிறைத்துறை சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் இயக்குநர் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நெல்லை மண்டல வனத்துறையினர் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி நாட்டு நலப்பணிகள் திட்டம் சார்பில் வன உயிரின வார விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. காடுகளையும் கனிம வளங்களையும் பாதுகாக்க தவறியதால் தான் தென்காசி பகுதியில் நில அதிர்வு ஏற்படுகிறது என சங்கரன் கோயில் MLA ராஜா கூறினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளை நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை வனத்திற்குள் விரட்ட வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிக்கதாசம்பாளையம் ஊராட்சித் தலைவர் விமலாவின் அதிகாரத்தை ரத்து செய்ய கோரி காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் துணைத் தலைவருடன் ஊர் மக்கள் போராட்டம் செய்தனர். ஊராட்சித் தலைவர் அலட்சியமாக செயல்படுவதால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூரைக்குண்டு ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அறிவிப்பை திரும்ப பெறக்கோரியும் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அழகாபுரியில் உள்ள விருதுநகர் திமுக MLA சீனிவாசன் இல்லத்தை முற்றுகையிட முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின் மக்கள் மனுவை அளித்துவிட்டு சென்றனர். பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. காவிரியில் வரும் வெள்ளாற்று நீர் கடலில் சென்று வீணாவதை தடுத்து காவிரி ஆற்றுடன் இணைத்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மக்களும் மானாவாரி விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் அருகே உள்ள அரசு சட்டக் கல்லூரியில் குடிநீர், கழிப்பிட வசதி, ஹாஸ்டல் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு நுழைவாயில் முன்பு போராட்டம் நடத்தினர். தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா விருது கிடைத்துள்ளது. 1.8 கோடி தமிழக மக்களுக்கு இத்திட்டம் சென்று சேர்ந்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மறுபடியும் வெள்ளம் வரும், பாதிக்கப்படுபவர்களுக்கான பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதாக சொல்கிறார். ஆனால் வெள்ளத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக சொல்லவில்லை என பொன்னேரி எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். இவரது கேள்வி அமைச்சர், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. திருச்சி காதிகிராப்ட் எதிரில் சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்தக் கோரி முழக்கங்கள் எழுப்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஆண்டாள் சூடிய கிளியுடன் கூடிய மாலை இன்று திருப்பதிக்கு கொண்டுவரப்பட்டு ஏழுமலையான் கோயில் பெரியஜியர் மடத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான அக்டோபர் 8ஆம் தேதி மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளும் மலையப்ப சுவாமி கிளியுடன் கூடிய மாலை அணிவித்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். நடிகை பிரியாமணி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார். வினோத் இயக்கத்தில் விஜயின் 69வது படத்திலும் இணைந்துள்ளார். இவர் அளித்த ஒரு பேட்டியில், ஒரு முஸ்லிமை திருமணம் செய்ததால் நான் மதம் மாறிவிட்டதாக கூறுகிறார்கள். மதம் மாற மாட்டேன் என்று திருமணத்திற்கு முன்பே என் கணவரிடம் தெரிவித்துவிட்டேன். ஆனால் இப்போது வரை அவரவர் மத நம்பிக்கையை மதித்து பின்பற்றி வருகிறோம். எங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகள் பற்றியும் சிலர் அவதூறாக பேசுவது என்னை வேதனைப்படுத்துகிறது. ஜாதி மதத்தை கடந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் எங்களை பற்றி வெறுப்பு செய்திகளை பரப்பாதீர்கள் என்றார். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடித்தவர் ரேவதி. தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதோடு படங்களும் இயக்குகிறார். ஏற்கனவே மேடர் மை ஃப்ரெண்ட், சலாம் வெங்கி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். இப்போது OTT தளத்திற்காக தமிழில் வெப்தொடர் ஒன்றை இயக்குவதாக அறிவித்துள்ளார். மற்ற நடிகர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார். மெய்யழகன் படத்தில் நடித்த அரவிந்த் சாமி, நான் பணியாற்றிய படங்களிலேயே மறக்க முடியாத படங்களில் இதுவும் ஒன்று. நான் மற்றவர்களுடன் போட்டியாக நடிக்க வேண்டும் என நடிப்பதில்லை. அதிக படங்களில் நடிப்பதும் இல்லை. செய்யும் வேலையை ரசித்து செய்ய வேண்டும். அழகான சூழலில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் என்கிறார். தனுஷ் இயக்கம் மற்றும் நடிப்பில் AR ரஹ்மான் இசையமைப்பில் வெளியான படம் ராயன் ரூபாய் 100 கோடி வசூலை கடந்து வெற்றி பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற அடங்காத அசுரன், வாட்டர் பாக்கெட் உள்ளிட்ட பாடல்கள் ஹிட்டானது. இதில் சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி இடையிலான வாட்டர் பாக்கெட் டூயட் பாடல் யூடியூப் தளத்தில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. 2007 மிஸ் சென்னை பட்டம் பெற்றதுடன் டிவி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் சம்யுக்தா. வாரிசு உள்ளிட்ட படங்களில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார். தற்போது சோலோ ஹீரோயினாக, போலீஸ் அதிகாரியாகவும் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி என்ற படத்தில் நடிக்கிறார். AS முகுந்தன் இயக்குகிறார். ஆனந்த்ராஜ், முனிஷ்காந்த் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். காமெடி கலந்த கலகலப்பு படமாக உருவாகிறது. ராயன் படத்தை இயக்கிய தனுஷ் அடுத்து இயக்கவுள்ள படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், சுருக்கமாக நீக் என குறிப்பிடுகின்றனர். நாயகனாக அவரது அக்கா மகன் பவிஷ் அறிமுகமாக அனைகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியார் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். GV பிரகாஷ் இசையமைக்கிறார். படப்பிடிப்பு முடிந்துள்ள சூழலில் டிசம்பரில் கிறிஸ்துமஸ் வாரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ்சாய் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணி குறித்து பிரதமரிடம் விளக்கினார். மாநில வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் சர்வ பூபால வாகன உற்சவம் நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி அடுத்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் 4ஆம் தேதி பிரம்மோற்சவம் துவங்கியது. நிகழ்ச்சியின் 4ஆம் நாளில் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையடுத்து காளி, சிவன், பார்வதி, முருகன் வேடம் அணிந்து பக்தர்கள் திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காணிக்கை வசூலித்தனர். இந்த காணிக்கை தொகையை 12ஆம் தேதி நடக்கும் சூரசம்ஹாரத்தின் போது அம்மனுக்கு செலுத்துவர். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் துர்கா பூஜையில் வழிபடப்பட்ட பிரம்மாண்ட அம்மன் சிலைகளை கரைப்பதற்காக அரசின் சார்பில் புதிய குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை மாநில முதல்வர் மாணிக் சஹா திறந்து வைத்து ஆரத்தி எடுத்தார்.